இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றதே. இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றதே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இந்த திருச்சபை புனித கஸ்மீர் அவருடைய விழாவினை கொண்டாடுகிறது. நமது முன்னாள் பேராயர் மறைந்த மேதக கஸ்மீர் ஞானாதிக்கம் ஆண்டக அவர்களுக்கு இறைவன் நித்திலை பாற்றி தர வேண்டும் என்று இந்த திருப்பலியில் அவருக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். புனித கஸ்மீர் 15வது நூற்றாண்டிலே ஒரு அரசனுக்கு மகனாக பிறந்தார். நல்ல தலைமை பண்பு உடையவராக இருந்தாலும் 2 நாடுகளில் ஒரு சில ஆண்டுகள் தலைவராக பொறுப்பேற்று பணிபுரிந்தாலும் திருமணம் செய்யாமல் தன்னை முற்றிலுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார். அன்னை மரியாவிடம் மிகுந்த பக்தி உடையவராக இருந்தார். இவர் இறந்து 122 ஆண்டுகளுக்கு பிறகு இவரது உடல் அழியாமல் இருந்ததை கண்டார்கள். அன்னை மரியாவின் வழியாக ஆண்டவர் இயேசுவிடமும் மிகுந்த அன்பு கொண்டு வாழ்ந்தார். நாமும் அவ்வாறு அன்னை மரியா வழியாக ஆண்டவர் இயேசுவை அறியவும் அன்பு செய்யவும் தேவையான அருளுக்காக இந்த திருப்பலியில் மன்றாடுவதோடு அன்னையின் மீதும் அவரது அன்பு மகன் இயேசு மீதும் நாம் போதுமான அளவுக்கு பற்றும் பாசமும் கொள்ள தவறியமைக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு இத்திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை குணமாக்கணுப்பு பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடமென்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நற்செயல்களால் என்றும் பயிற்சி பெற்ற மது குடும்பத்தை காத்தருளும். இவ்வாறு அன்றாட உதவிகளால் ஆறுதல் அளித்து விண்ணக கொடைகளுக்கு எங்களை கனிவுடன் அழைத்து செல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வசனங்கள் 18 முதல் 20 முடிய. யூதா நாட்டினரும் எருசலேம் வாழ் மக்களும் வாருங்கள், எரேமியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வோம். குருக்களிடமிருந்து சட்டமும் ஞானிகளிடமிருந்து அறிவுரையும் இறைவாக்கினிடமிருந்து இறைவாக்கும் எடுபடாது. எனவே அவர் மீது குற்றம் சாட்டுவோம், அவர் சொல்வதை கேட்க வேண்டாம் என்றனர். ஆண்டவரே, என்னை கவனியும், என் எதிரிகள் சொல்வதை கேளும். நன்மைக்கு கைமாறு தீமையா? என் உயிரை போக்க குழி பறித்திருக்கின்றார்கள். அவர்கள் மேல் உமக்கிருந்த சினத்தை போக்குவதற்காக அவர்களை குறித்து நல்லதை எடுத்து சொல்வதற்கு நான் உம்மின் வந்து நின்றதை நினைவு கூறும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும்.
ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலும், உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். பலர் என் மீது பழி சுமத்தியது என் காதில் விழுந்தது. எப்பக்கமும் பேரச்சம் சூழ்ந்தது. அவர்கள் ஒன்று கூடி எனக்கெதிராய் சூழ்ச்சி செய்தார்கள். என் உயிரை பறிக்க திட்டம் தீட்டினார்கள். ஆண்டவரே, நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நீரே என் கடவுள் என்று சொன்னேன். என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது. என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 20 வசனங்கள் 17 முதல் 28 வரை. இயேசு எருசலேமை நோக்கி செல்லும் வழியில் 12 சீடரையும் தனியே அழைத்து, இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள். அவர்கள் அவரை ஏளனம் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று அவரிடம் கூறினார். பின்பு செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவளை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராயிருக்கட்டும். உங்களில் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஒரு பணக்கார தொழிலதிபருடைய வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் நேர்மையற்ற வழிகளிலே ஊழல் செய்து அதிகமான செல்வத்தை சேர்க்க வேண்டும், அதிக அதிகாரமுள்ள பதவிகளில் அமர வேண்டும். இதுதான் அவருடைய நோக்கம். அவர் ஒரு கிறிஸ்தவர் இருந்தாலும் கூட தன் குடும்பத்தை பற்றி அக்கறை எடுக்கவில்லை. தன்னுடைய கிறிஸ்தவ நம்பிக்கை பற்றி கவலைப்படவில்லை. செல்வம் சேர்ப்பதிலேயே தன் வாழ்நாளையெல்லாம் அவர் கழித்தார். ஒரு நாள் தனது ஆடம்பரமான அலுவலகத்திலே அமர்ந்து தனது செல்வத்தையும் கௌரவத்தையும் எப்படியெல்லாம்
சேகரிக்கலாம் என்பதை பற்றி யோசித்து கொண்டிருக்கிற போது அவரது கண்கள் அவருடைய மேசை மீது வைக்கப்பட்டிருந்த சிலுவையின் மீது செல்லுகிறது. திடீரென்று அவருடைய மனதிலே ஒரு எண்ணம் தோன்றுகிறது. வாழ்க்கையில் உனக்கு எது முக்கியம், சிலுவையா அல்லது சிம்மாசனமா? இந்த எண்ணம் அவரை மிகவும் பாதித்தது. அந்த எண்ணம் அவரது வாழ்க்கையை மாற்றியதோ இல்லையோ தெரியாது. ஆனால் நம் ஒவ்வொருவருக்கு முன்பாக இந்த கேள்வி வைக்கப்படுகிறது. நமக்கு நம் வாழ்க்கையிலே எது முக்கியம், சிலுவையா சிம்மாசனமா? இயேசு இன்றைய நற்செய்தியிலே 3ஆம் முறையாக தனது பாடுகளை தன் சீடர்களுக்கு முன் அறிவிப்பதையும், தன் மகன்களுக்கு பதவி கேட்டு வந்த தாய்க்கு இயேசு பதில் சொல்வதும் இன்றைய நற்செய்தி வாசகமாக நமக்கு அமைந்தது. துயரம் பாடுகள் வழியாகத்தான் மகிமையும் வெற்றியும் அடைய முடியும் என்கின்ற படிப்பினையை இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுத்தருகின்றார். நாற்காலி, சிலுவை இவை இரண்டும் அரியணைகள் தான். நாற்காலி என்ற அரியணைக்காக உயிரை தந்தவர்களும் உயிரை எடுத்தவர்களும் உண்டு. அதேபோல சிலுவையில் உயிர் தந்தவர்களும் உயிரை எடுத்தவர்களும் உண்டு. நாற்காலிக்கு இன்றைக்கும் கூட மவுசு அதிகம். அந்த நாற்காலியிலே பதவியிலே யார் அமர வேண்டும் என்பதை பற்றி எல்லா கட்சிகளும் போட்டி போட்டு கொண்டு வருகின்றன. ஆனால் இயேசுவின் சீடராகிய நாம் அதிகாரத்திற்கும் பதவிக்கும் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது என்பதை இன்றைய நற்செய்தியின் வாயிலாக இயேசு தன் சீடர்களுக்கு தெளிவாக கூறுகின்றார். அதற்கு மாறாக பிறருக்கு பணிவிடை புரிபவராக, பிறருக்காக பலியாகின்றவர்களாக தன் சீடர்கள் மாற வேண்டும் என்று இயேசு விரும்புகின்றார். சாணக்கியனுடைய அர்த்த சாஸ்திரம் என்கின்ற நூல் கிமு 4ஆவது நூற்றாண்டிலேயே இவ்வாறு சொன்னது. மக்களை எது மகிழ்விக்கிறதோ அதை செய்வதுதான் மன்னனுக்கு நன்மை. தன்னை மட்டும் மகிழ்விக்கச் செய்வது நன்மை அல்ல. மன்னன் ஊதியம் பெறும் ஒரு ஊழியன். மக்களோடு சேர்ந்து நாட்டின் வளங்களை மன்னன் அனுபவிக்க வேண்டும். கற்றறியாத ஒரு பெண், செபதேயுவின் மனைவி, தன் மகன்களுக்காக, மகன்கள் மேல் கொண்ட பாசத்தினால் இயேசுவிடம் பதவிக்காக பேரம் பேசுகிறார். இயேசுனுடைய படிப்பினைகளையும் அவரது வாழ்க்கையும் கற்றறியாத பெண்மணி அவன். ஆனால் நாம் அந்த இயேசுவின் படிப்பினைகளை ஓரளவுக்கு கற்றறிந்திருக்கிறோம். ஆனால் நாம் ஒரு படி கீழே சென்று பதவிகளுக்காக தாறுமானவற்றையும் மற்றும் தவறானவற்றையும் செய்ய தயங்குவதில்லை. நாம் பின்பற்றுவதாக கூறிக்கொள்ளுகிற இயேசு தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கு வந்தவர். இயேசுவின் வாழ்வே அவர் சொன்ன சொல்லுக்கு சான்றாக அமைந்தது. நோயாளிகளுக்கு குணமளித்தார், இறந்தோருக்கு உயிர் கொடுத்தார், பாவிகளுக்கு மன்னிப்பு தந்தார், பெண்களுக்கு புகலிடம் கொடுத்தார், பசித்தோருக்கு உணவளித்தார், சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து வந்தார். இயேசுவின் வாழ்வு பணிவாழ்வு. என் கடன் பணி செய்து கிடப்பதே நமது வாழ்வின் குறிக்கோளாகவும் இருக்க வேண்டும். இயேசுவின் வாழ்வு நமக்கு கற்றுத்தருவது என்னவென்றால், துன்பமின்றி இன்பமில்லை, சிலுவையின்றி சிம்மாசனமில்லை, மரணமின்றி மகிமை இல்லை. விதை செத்து மடிந்தால்தான் முளைத்து பலன் தர முடியும். துன்பத் துயரங்கள், இன்னல் இடைஞ்சல்கள் நம்மை மனம் தளரச் செய்யக்கூடாது. துன்பமாகிய பாலை நிலத்தில்தான் கடவுள் நம் நெஞ்சோடு நெருக்கமாக பேசுகிறார். துன்பம் நிறைந்த இடத்திலே துயர்த்திருக்கிற தலைவர் இயேசு இருக்கிறார். என்னிடத்தில் என்ன உண்டு, என்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் என்ன உண்டு,
பாதத்தில் காணிக்கை நான் வைக்க ஏதொன்றும் சொந்தமில்லை. பாவம் செய்தேன், எண்ணத்தில் சுத்தம் இல்லை. சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமானது இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இப்பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இப்புனித பரிமாற்றத்தால் எங்களை பாவத்தலைகளிலிருந்து விடுவிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானத்துதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று முக்கூடியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவுகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும்
உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்திடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகண்டேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இயேசுவை பின்தொடர்ந்து நம் சிலுவைகளை சுமந்து அவர் வழி நடக்க தேவையான அருளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இத்திருவிருந்து எங்களுக்கு நிலை வாழ்வின் அச்சாரமாக இருக்க திருவுளமானீரே. அதனால் நாங்கள் நிலையான மீட்புக்கு வந்து சேர எங்களுக்கு நீர் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, மடியார்களாகி எங்களுக்கு பாதுகாப்பையும் அருளையும் மிகுதியாக தந்து எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் மீட்பையும் சகோதரத்துவ அன்பில் நிறைவையும் தாரும். இவ்வாறு நாங்கள் என்றும் உம்மீது பற்றன்பு உடையவர்களாயிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.